இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies. வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். வணக்கம் மகளே, இன்னைக்கு நம்ம ஷோல எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபயர் வெறித்தனமா ரிலீஸ் ஆக போற ஃபயர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபயர் படத்தோட டைட்டில பார்க்கும்போதே ஒரு வித்தியாசமான படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போய் உட்காந்தோம். படத்துக்கு ஏற்ற மாதிரி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படமும் ஒரு மாதிரி பயங்கர ஃபயராக தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு க்ரைம் பேஸ்டு ஸ்டோரி, க்ரைம் கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸ், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி நம்ம படத்தை போய் பார்த்தோன்னா இந்த படம் வந்து ஒரு பெட்டர், சூப்பர், டக்கரான படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா படத்தோட ஒவ்வொரு க்ரைம் சீன்ஸும் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, அதை தாண்டி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம தினசரி காதில் கேட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் வந்து இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். அது நிறைய போஸ்டர்ஸில் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி JSK அவர்களும் நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த கதை நம்ம தினசரி ஒரு பெண் பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுக்கான கதை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இது எல்லாமே இந்த ஃபயருக்கான டைட்டில், இந்த டைட்டிலை சுற்றி இருக்க கதை அப்படின்ற மாதிரி போனாலுமே படத்தோட கதை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். காசி அப்படிங்கிற ஒரு மர்ம நபர் வந்து காணாம போறாரு. அவரோட கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அதை சுற்றி என்ன இருக்கு, அந்த காசியை சுற்றி என்ன அவரோட வாழ்க்கையா இருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரிஜினல் ஸ்டோரி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ் சொன்னாங்க இல்லையா, அந்த காசியோட கதையா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காசி என்னெல்லாம் பண்ணா, அவன் ஏன் காணாம போனா, அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, என்ன ஆச்சு அப்படின்றது தான் ஒரிஜினல் காசி. அந்த காசியை நம்ம விட்டுருவோம். இந்த காசி இதில் வந்து பாலாஜி முருகதாஸ் அவர் தான் காசிங்கிற ஒரு பிளே பாய் கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ரக்ஷிதா, சாக்ஷி அகர்வால் அவங்களோட பாட்டை வந்து பின்னிருக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் இளைஞர்கள் அப்படி சீட்டை விட்டு எந்திரிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு கிரிப்பா பண்ணியிருக்காரான்னு கேட்டால் பயங்கர கிரிப்பா பண்ணியிருக்காரு JSK அவர்கள். ஸோ படத்தோட கதை, இந்த காசி வந்து ஃபர்ஸ்ட்டோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த காசிங்கிறவன் நல்லவன், நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான், அவங்ககிட்ட இருக்க காசெல்லாம் வச்சு அவனுக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாலுமே கூட இந்த காசிக்கு இருக்கிற மறுபக்கம் என்ன அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாஃபோட கதையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறவன் அப்படியே அவங்க காதல் வலையில் விழ வச்சு அதுக்கப்புறம் அவங்கள வீடியோ எடுத்து அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் வந்து கதையாக இருக்கணும். ஒரு வழியாக ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இது ட்விஸ்ட்டாக இல்லை, இதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அதுதான் படத்தோட மெயின் ட்விஸ்ட்டு. ஸோ காசியை பற்றி சொல்ல போனாலே இதுதான் இல்லையா, அவன் ஒரு பிளே பாய், எல்லாரையும் ஏமாற்றி எப்படி காசு பிடுங்கி அதுக்கப்புறம் அவங்களெலாம் எப்படி ஏமாற்றி அவங்கள செடியூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது மட்டும் தான் கதையாகவே இருக்கும். இதுக்கு நடுவில் காசியை யார் கொண்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது செகண்ட் ஹாஃபில். ஸோ அந்த ட்விஸ்ட் எனக்கு பயங்கரமாக பொருத்தமாக இருந்துச்சு. என்னை பொறுத்தவரையிலும் அந்த ட்விஸ்ட், அந்த எமோஷன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது எந்த மாதிரியான ட்விஸ்ட், எந்த மாதிரியான எமோஷன்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான அடுத்த ரிவ்யூவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஃப்ரம் உங்கள் VJ Surveda. டேக் கேர். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+ multi+ languages, exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட், இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.